29 மே 2026 வெள்ளி நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தி வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கும். அதிகாரம் 11 வசனங்கள் 11-26 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு ஏற்கனவே மாலை வேலையாகிவிட்டதால் 12 பெத்தனியாவுக்கு புறப்பட்டு சென்றார். மறுநாள் பெத்தனியாவை விட்டு அவர் திரும்பி அப்பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இலையடர்ந்த ஒரு அத்தி மரத்தை அவர் தொலையிலிருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபொழுது இலைகளை தவிர வேறு எதுவும் அவர் காணவில்லை. அவருடைய சீடரை கேட்டு கொண்டிருந்தார்கள். அவர் எருசலேமுக்கு வந்தார்கள். கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்தத் தொடங்கினார். நாணய மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்பவர்கள் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். கோவில் வழியாக எந்த பொருளையும் எடுத்து செல்ல அவர் விடவில்லை. என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைவில் எழுதியுள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கிவிட்டீர் என்றார். தலைமை குருக்களும் மறைநறிஞர்களும் இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று வழி தேடினார்கள். எனினும் கூட்டத்தினர் அனைவரும் அவரது போதனை ஆழ்ந்து வியந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். மாலை வேலையானதும் இயேசுவும் சீடர்கள் நகரத்திலிருந்து வெளியேறினார்கள். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்ற பொழுது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததை கண்டார்கள். அப்பொழுது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி வேண்டும் பொழுது நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவெளி வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டு என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் பொழுது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்க கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்பொழுது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் இறைவன்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். வணக்க மதத்தினுடைய 29ஆம் நாளில் மரியனுடைய தாராள குணத்தை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். மரியா முழுமையாக தன்னை இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்தார். அவர் எதையும் வைத்து கொள்ளவில்லை. அவர் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தார். அவர் தாராளமாகவே இருந்து பிறருக்கு ஆண்டவருடைய அருட்கொடைகளை பெற்று தந்தார். நாமும் அவரை போன்று தாராளம் குணம் கொண்டு பிறருக்கு உதவி செய்ய இன்று நாளில் முற்படுவோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைவன் நம் அனைவரையும் புனிதம் மலரும் என்ற ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு செல்கிறார். இன்னும் ஒரு சிறு இந்து மத ஆலயங்களுக்குள் செல்ல வேண்டும் என்றால் ஆண்கள் மேலாடையை கழற்றிவிட்டு தான் செல்ல வேண்டும். காரணம், ஆலயத்துடைய புனித தன்மையை பாதுகாப்பதற்காக என்று கூறுகிறார்கள். ஆனால் தமிழரின் மரபு என்னவென்றால், கடவுளை காண செல்லும் பொழுது பிறந்த மேனியாக செல்ல வேண்டும் என்பது. முஸ்லிம் மத ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும் என்றால் கால மற்றும் தலையினை கழுவிவிட்டு தான் செல்ல வேண்டும், ஏனெனில் ஆலயத்தின் புனிதத்தை பேணி காப்பதற்காக. ஆனால் தமிழ் மரபு கூறுகின்றது, கடவுளை காண செல்லும் முன் உடல் தூய்மை அவசியம். கிறிஸ்துவ மத ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது காலடிகளை கழற்றிவிட்டு செல்ல வேண்டும், ஏனென்றால் ஆலயத்தினுடைய புனிதத்தை காப்பதற்காக. காரணம், கடவுள் மோசே அழைக்கின்ற பொழுது உன் காலனியை விட்டு வா என்ற பின்னணி. இந்த அனைத்து புனிதத்துவமும் வெளியில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மனிதன் பார்க்கும் புனிதம் வெளித்தோற்றத்தில் அடங்கியிருப்பதை உணர முடிகிறது. இன்றைய நாளில் இயேசு பார்க்கும் புனிதமானது
மனிதனுக்குள்ளேயே இருப்பதாக உணர முடிகிறது. ஏனென்றால் எருசலேம் தேவாலயத்தில் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு அநீத செயலை இயேசு ஆவேசமாக கண்டிக்கிறார். ஆலயத்தின் ஒரு பகுதி விற்பனை கூட்டமாக்கப்பட்டது. ஆனால் வேறு இனத்துடைய வழிபாட்டுக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு ஆலய முற்றம் அவருடைய பயன்பாட்டிலிருந்து அகற்றப்பட்டு விற்பனை கூடமாக மாறியதை, அந்த அவலத்தை தான் இயேசு கண்டிக்கிறார். இதற்கு என்றால் ஒரு சில மக்கள் ஆலயத்திற்குள் வரக்கூடாது என்ற ஒரு சட்டம் விதித்திருந்தார்கள். ஆனால் அதே ஆலயத்தை மாற்று வழியில் பயன்படுத்துகிறார்கள். இயேசு பிற இனத்தவர் சார்பாக நீதி கேட்கவே இவ்வாறு செய்தார். புனிதம் மனிதனுக்குள்ளேயே புதைந்து இருக்கிறது என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார். இந்த எதிர்ப்பை யூத அதிகாரிகள் வன்மையாக கண்டிக்கிறார்கள். தலைமை குருக்களும் அறிஞர்களும் இயேசுவிடம் வாய் சொல் மோதலில் ஈடுபடவில்லை. ஏனென்றால் மக்களின் நம்பிக்கை இயேசு முழுமையாக பெற்றுவிட்டார் என்று அறிந்திருந்தார். இதே நற்செய்தியில் அத்திமரத்தின் வழியாக இயேசு அந்த ஒரு பழத்தை சாப்பிடப் போவதில்லை என்ற சாபத்தை நாம் பார்க்கின்றோம். இயேசுவே கடல் என்பதை மீண்டும் ஒருமுக நிரூபிக்கக்கூடிய உண்மைதான் இது. அவர் கோயிலுக்கு செல்கின்ற பொழுது அல்லது மற்றொரு மனிதன் மட்டுமல்லாமல் கடவுள் வந்துவிட்டார் என்ற ஒரு நிலையில் இறைவன் கொண்டு செல்கின்றார். ஆக இன்றைய நாளில் எவ்வாறு நம்முடைய புனிதத்துவத்தை, நம்முடைய ஆண்டவருடைய ஆலயம் என்ற இதயத்தை தூய்மையாக வைத்து இறைவனை காண சென்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். இறை நம்மிடத்தை எதிர்பார்க்கின்ற அனைத்தையும் அவரிடத்தில் தருவோம். ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நீங்கள் அனைவரை இந்த புதிய நாளில் நீர் அளிக்கப் போகின்ற அனைத்து கிருபைக்காக உமக்கு நன்றி கூறி, இன்றைய நாள் எங்களுக்கு அனைவருக்கும் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறி, இந்த நாள் முழுவதும் நாங்கள் எவ்வாறு எங்களுடைய இதயத்தையும் வாழ்க்கையும் செயல்களையும் எண்ணங்களையும் தூய்மையாக வைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவியாக வாரும். இன்று நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகள் இன்றைய நாள் காலை பொழுது முதல் இரவு வரை எங்களோடு பயணித்தரலும், எங்களோடு தங்கியறலும், எங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் ஆசிர்வதித்தரலும், நாங்கள் சந்திக்கின்ற நபரிடத்திலும் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு பயணத்திலும் உமது பாதுகாப்பை நாங்கள் உணர்ந்திட எங்களுக்கு துணையாக வாரும். வாழ்க்கையில் பாவத்தை மறைத்து புனிதத்துவத்தை நாங்கள் மேற்கொள்ள தேவையான அனைத்து நம்பிக்கையையும் எங்கள் அனைவருக்கும் அளித்தரலும். உள்ளத்தில் எழும்புகின்ற அனைத்து வாஞ்சைகளும் விண்ணப்பங்களையும் பாதத்தில் வைத்து ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி எல்லா விதமான கிருபையை எங்களுக்கு புரிந்தரலும். ஆண்டவரை உண்மையை நம்பி எம்மில் இருக்கின்ற அனைத்து திறமைகளை வெளிக்கொண்டு வந்து நீர் எதிர்பார்த்ததை போன்று அதனுடைய கனிகளை உமக்கு வழங்கிட, உம்மோடு இணைந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். மே மாதத்தினுடைய இறுதி நாட்கள் இருக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதித்து பலப்படத்தை காப்பாற்றியலாம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாகவும் எங்கள் மரியனினுடைய பரிந்துரையிலும் வழியாக ஜெபிக்கின்றோம். ஆமென். அவர்கள் இந்த மரியே வாழ்க்கை. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரை. புனித மரி இறைவனின் தாயை, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயர் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.